ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. வாரத்தில் 2 முறை இந்த சத்தான கஞ்சை குடிச்சு பாருங்க. ரத்தம் நல்லா அதிகரிக்கும், உடல் சோர்வை நீக்கி உடலுக்கு நல்ல ஒரு தெம்பையும் புத்துணர்ச்சியும் கொடுக்கும். கால்சியம், இரும்புச்சத்து குறைபாடு, அஜீரண கோளாறு, மலச்சிக்கல், கர்ப்பகாலங்களில் ஏற்படக்கூடிய வாந்தி, மயக்கம், தலைச்சுற்றல் இதை எல்லாத்தையுமே சரி பண்ணும். ஆண் பெண் மலட்டு தன்மையும் நீக்கும். தோல் சுருக்கம் மற்றும் தோல் வறட்சியை நீக்கி சருமத்தை எப்பொழுதுமே இளமை தோற்றத்தோட வச்சிருக்க உதவியா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான கஞ்சியை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது என்னது, எப்படி செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இதுக்கு பேரு பார்லி அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா பார்லி அரிசி அப்படின்னாலே உடம்பு சரியில்லாத போது மட்டுமே கஞ்சி வச்சு குடிப்பாங்க. ஏன்னா அது இன்ஸ்டன்டாவே உடம்புக்கு நல்ல ஒரு தெம்பை கொடுக்கும், புத்துணர்ச்சியை கொடுக்கும். பருவ காலங்கள்ல ஏற்படக்கூடிய அந்த சளி, இருமல், காய்ச்சல் இதை எல்லாத்தையுமே குணப்படுத்தும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி புது ரத்தத்தை அதிகரிக்க செய்யும். உடம்பு சரியில்லாத போது மட்டும் பயன்படுத்தாம வாரத்துல 2 முறையாச்சும் இந்த கஞ்சை நம்ம குடிக்கும் பொழுது நம்ம உடல்ல நம்ம கண்ணுக்கே தெரியாத இருக்கக்கூடிய 100 விதமான நோய்களையும் இது குணப்படுத்தும். அதுல ஒரு சிலதை மட்டும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். பார்லி அரிசி உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல, மளிகை கடைகள்ல, நாட்டு மருந்து கடைகள்ல ரொம்ப எளிதா கிடைக்கும். விலையும் குறைவுதான். பொதுவாகவே அரிசினாலே மாவு சத்துக்கள் இருக்கும். ஆனால் இந்த பார்லி அரிசியில் நார் சத்துக்கள் அதிகம். பழங்கள், காய்கறிகளை விட அதிகப்படியான நார் சத்துக்கள் இருக்கு. இந்த நார்ச்சத்தானது வயிறு மற்றும் குடலில் உள்ள செரிமான நுண்ணீர்களுடைய வளர்ச்சியை பெருக்கி உணவை எளிதில் ஜீரணிக்க உதவுது. வயிறு மற்றும் குடல்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனையும் நீக்கும். ரத்த சிவப்பு அணுக்களுடைய எண்ணிக்கை குறையும் போது ரத்த சோகை ஏற்படும். ரத்த சோகையை தடுக்கிற சக்தி விட்டமின் B12க்கு உண்டு. பார்லி அரிசியில பீட்டா குளுக்கன் அதிகமா இருக்கு. நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகரித்து நோய்கள் நம்மை எளிதில் தாக்காமல் தடுக்கிறதுக்கு உதவியா இருக்கு. இதுல இருக்கக்கூடிய அதிகப்படியான விட்டமின் C நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். காயங்கள் மற்றும் புண்கள் விரைவாக குணமடைய உதவியா இருக்கு. பார்லியில் உள்ள அமிலம் LDL என்ற கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து HDL என்ற நல்ல கொலஸ்ட்ராலினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு உதவியா இருக்கு. இந்த பார்லி அரிசி ஒரு ஆளுக்கு கரெக்டா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சரியா இருக்கும். எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 முறை அலசிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிடலாம், இல்லைன்னா செடிக்கு கூட பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை குடிக்கணும். யார் வேணாலும் குடிக்கலாம். அதில் நீங்கள் எதுவும் சுவைக்காக உப்பு அந்த மாதிரிலாம் சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த தண்ணீரை நீங்கள் வாரத்தில் 2 முறை குடித்தாலே போதும். உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையே ஆயுசுக்குமே இருக்காது. ஏன்னா அந்த தண்ணீரிலே அவ்வளோ நார்ச்சத்துக்கள் இருக்குது. குடலை நல்லா சுத்தம் செய்யும். உடல்ல நல்ல ஒரு புது ரத்தத்தை அதிகரிக்க செய்யும். ஹீமோகுளோபின் குறைபாடும் நீங்கிடும். இப்போ இந்த ஊர்ன பார்லி அரிசியை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஒன்று நீங்கள் இட்லி மாவு, தோசை மாவுலாம் அரைக்கிறீங்கல்ல, அதோடு சேர்த்து அரைச்சிட்டு பயன்படுத்திக்கலாம். அதனுடைய சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு கஞ்சா வச்சு குடிக்கலாம். நம்ம சாதாரணமாக நம்ம நார்மல் அரிசி வேக வச்சு சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். நார்மல் அரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சம் குறைவாக தேவைப்படும். இதுக்கு தண்ணி கொஞ்சம் கூட தேவைப்படும். கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு குழைய கூட நீங்கள் அதை கஞ்சா குடிக்கலாம். உப்பு போட்டு சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நம்முடைய உடல்ல பித்தப்பையில ஏற்படக்கூடிய அதீத அமில சுரப்பி மற்றும் ட்ரைகிளைசரைட் அதிகரிப்பதால் பித்தப்பையில் கற்கள் உருவாகும். குறிப்பா பெண்களுக்கு இந்த பித்தப்பை கற்கள் உருவாகும் சதவிகிதம் அதிகமா இருக்கும். இந்த தண்ணீரை அவங்க குடிக்கும் போது பித்தப்பையில சுரக்கக்கூடிய அமிலங்களுடைய அளவை சமநிலைமையா காட்டி பித்தப்பையில கற்கள் உருவாகாமல் தடுக்கிறது. இந்த தண்ணீர் மற்றும் கஞ்சி புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடும். தோல் சுருக்கங்கள் மற்றும் தோல் வறட்சியை தடுக்கும். மேலும் சருமத்தினுடைய நிறத்தை மேம்படுத்தி இளமை தோற்றத்தை அதிகரிக்க செய்யும். எலும்பு மற்றும் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், எலும்பு தேய்மானம், பற்கள் ஆட்டம், பற்கள் விழுதல் இது எல்லாமே சரியாகிடும். மூட்டு தேய்மானம், மூட்டு வலி, மூட்டு வலுவிழத்தல், வயதாகும் போது ஏற்படக்கூடிய அந்த கீழ்வாதம் குறைபாடுகளும் நீங்கும். சிறுநீரகத்தை செயலாற்ற ஊக்குவித்து செரிமான கோளாறுகள் ஏற்படாமலும் பாதுகாக்கும். கெட்ட கொழுப்பை கரைத்து உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கஞ்சை ரெகுலரா எடுக்கும்போது உங்களுக்கே நல்ல ஒரு மாற்றம் தெரியும். ஆண் பெண் இருவரில் மலட்டுத்தன்மை ஏற்படுவதற்கு பல காரணங்கள். ஒன்று ஊட்டச்சத்து குறைபாடு. பார்லியில அர்ஜினைன் என்ற ஒரு வேதிப்பொருள் அதிகமா இருக்கு. இது ஆண்களினுடைய நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும். உயிர் அணுக்களினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செய்து குழந்தை பேறு கிடைக்கிறதுக்கு உதவியா இருக்கு. பெண்களின் கருப்பையில் கரு முட்டைகளின் அதிகமான உற்பத்திக்கு இது உதவியா இருக்கும். நீரிழிவு நோயாளிகள் இதை தாராளமா சாப்பிடலாம்.
வெறும் பார்லி அரிசியை பவுடர் பண்ணி அந்த மாவோட கொஞ்சமா ரோஸ் வாட்டர் கலந்து டெய்லியுமே ஒரு ஃபேஸ் பேக்கா அப்ளை பண்ணிட்டு வரும்போது முகத்துக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். முகப்பொருட்கள் தழும்புகள் விரைவிலே மறைய ஆரம்பிக்கும். கண்டிப்பா இந்த கஞ்சை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தண்ணீரும் குடிக்கலாம், யாரு வேணாலும் குடிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.